வணக்கங்கம்மா. இந்த குரு பஞ்சகவ்யத்தினுடைய செய்முறை நான் ஆடியோவிலே உங்களுக்கு நான் அனுப்புகிறேன். சரியா? இதற்கு தேவையான பொருட்கள், அதாவது இப்போ ஒரு 30 லிட்டர் ஆற்றல் மிக்க ஒரு இயற்கை உரமாகி குரு பஞ்சகவ்யம் ரெடி பண்ணணும்னா அதுக்கு தேவையான பொருட்கள் 3 கிலோ ஃப்ரெஷ்ஷாக எடுத்த நாட்டு மாட்டு சாணம், 3 லிட்டர் நாட்டு மாட்டு கோமியம், 1/2 கிலோ நாட்டு சர்க்கரை எல்லாத்தையும் கலந்து ஒரு பிளாஸ்டிக் இதில் போட்டு நல்லா கலக்கி ஒரு மேலே அந்த பிளாஸ்டிக் பாத்திரம் மேலே இது வெள்ளை துணி போட்டு மூடி வச்சுருங்க. தினமும் காலை மாலையில் ஒரு குச்சியிலையோ இல்லை ஒரு பிளாஸ்டிக் இதுலேயோ 60 வாட்டி வலது பக்கமாக கலக்கி விடணும். சரிங்களா? அதே மாதிரி இன்னொரு பிளாஸ்டிக் பாத்திரத்தில் கற்றாழை ஒரு 4 கிலோ கற்றாழை எடுத்துகிட்டு வந்து அது மேல் 2 சைடு இருக்கக்கூடிய முள்ளை மட்டும் அப்படியே ஸ்லைஸ் பண்ணி நீக்கிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி மிக்சியில் அடிச்சிடுங்க. இந்த 4 கிலோ கற்றாழைக்கு 2 கிலோ வெத்தலை அல்லது இருக்கை இலை அல்லது வெத்தலையை நல்லா நறுக்கிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிக்சியில் அடிச்சிங்கன்னா நல்லா அரைஞ்சிரும். இந்த 2 கிலோ அரைச்சதை அப்படியே உள்ளே போட்டுடணும். இதில் இருக்கை இலை 2 கிலோ அல்லது வெத்தலை 2 கிலோ அல்லது கருந்துளசி 2 கிலோ அல்லது காட்டாமணக்கு 2 கிலோ அல்லது குப்பைமேனி 2 கிலோ இதில் எது வேணால் நீங்கள் பயன்படுத்தலாம். போட்டு ஒரு நாள் ஆன பிறகு அதில் 1/2 கிலோ நாட்டு சர்க்கரை கலக்கணும் இந்த கற்றாழை கலவையில். சரிங்களா? ஆக முதல் 3 நாள் சாணம், கோமியம், நாட்டு சர்க்கரை தனியாக கலந்து பிளாஸ்டிக் இதில் வச்சிடணும். இன்னொரு பிளாஸ்டிக் பாத்திரத்தில் கத்தாழை, இருக்கு, நாட்டு சர்க்கரை அல்லது கற்றாழை, கருத்துளசி, நாட்டு சர்க்கரை கலந்த கலவையை வச்சிடணும். சரிங்களா? 3 நாள் ஆன பிறகு ரெண்டுமே நல்லா நொதிச்சிடும். 4ஆவது நாள் என்ன பண்ணணும், ஒரு பிளாஸ்டிக் பேரலில் 30 லிட்டர் தண்ணீரில் கிட்டத்தட்ட 1 லிட்டர் 200 மில்லி கடல் நீர் ஊற்றணும். ஊற்றிட்டு இந்த 3 நாள் 2 தனித்தனியாக பிளாஸ்டிக் பேரலில் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த கலவையை அப்படியே இந்த 30 லிட்டர் தண்ணீரில் ஊற்றி இதில் ஒரு கைப்பிடி அளவு வயல் மண் போட்டு அப்படியே மூடி வச்சிடணும். மேலே ஒரு வெள்ளை துணி போட்டு மூடிடணும் அந்த பிளாஸ்டிக் பேரலில். தினமும் காலை மாலை 60 வாட்டி கலக்கி விடணுமா வலது பக்கமாக. சரிங்களா? இது மாதிரி 4ஆவது நாள் நீங்கள் எல்லாத்தையும் கலக்குறீங்க. 5ஆவது நாள், 6ஆவது நாள், 7ஆவது நாள் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸ்ப்ரே பண்ணுறதா இருந்தால் 1 லிட்டர் தண்ணீருக்கு 50 மில்லி. தரை வழியாக நீங்கள் கொடுக்குற மாதிரி இருந்தால் சொட்டு நீர் பாசனமோ இல்லை வெஞ்சுரி சிஸ்டம் மூலியமோ இல்லை ஏதோ ஒரு இதில் ட்ரம்மில் தரை வழியாக வயலுக்கு கொடுக்குற மாதிரி இருந்தால் 1 லிட்டர் தண்ணீருக்கு 100 மில்லி கலந்து கொடுக்கலாம். அவ்வளோதான். நன்றி.